This episode is brought to you by LinkedIn. Healthcare professionals can lead their careers with LinkedIn. Discover jobs by specialty, preferred shifts, and even desired salary. From mental health therapists to radiology technicians, it's now faster and easier for healthcare professionals to find the right fit. Learn more at linkedin.com/healthcare. Side effects may include faster job placement, improved work-life balance, and increased career satisfaction. ராகவில், இது மர்ம தேசம். சொல்லுங்க சார், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? வீட்டுக்கு போயிட்டு தம்பிக்கிட்ட எல்லாம் பேசிட்டு, அந்த ரூம்ல பேசல, அவங்க கீழே வந்து கடல பேசிட்டு அதுக்கப்புறம் மேல போயிருக்காங்க. இப்படிதான் என்ன பேசணும் அப்படின்ட்டு. அப்புறம் போனோடனே தங்கச்சி சொல்லியிருக்குது, இந்த மாதிரி உனக்கு நான் வெளியே போனோம்னா நீ எனக்கு ஒரு ஃபேவர் செய்ய அப்படின்ட்டு. அப்புறம் என்ன ஃபேவர் கேட்டாங்க, இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது, அவங்களும் சொல்லலை என்கிட்ட. ஆனா நம்பர் கேட்கல அவங்க. இது பண்ணோன்னே அது அவங்க சொன்னதை விட பட்டுன்னு ஆளை காணாமா. ஆனா அவங்களுக்கு ஃபீல் பண்ணுது, பட்டுன்னு ஆளை காணும். ஒரு இந்த நாக்காளி இழுக்கிறது, மோப்ப தள்ளி விடுறது, அந்த மாதிரி எதுவும் இல்ல. பட்டுன்னு காணும். ஒரு ஃபியூ செகண்ட் கழிச்சு திருப்பியும் வந்துருச்சு. அந்த வந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு ஃபீல் பண்ணிச்சா. சோ அதுக்கப்புறம் வந்து அவங்க கேட்டது வந்து அது தெரியல, பட்டுன்னு எம்மு வந்த மாதிரி இருந்துச்சா. அந்த ஜன்னல் அப்படியே காத்தடிச்சு அப்படியே ஒரு மாதிரி வரும், அந்த மாதிரி வந்த மாதிரி இருந்துச்சா. சோ அதுக்கப்புறம் வந்து பட்டுன்னு அவங்க கால் வருதா. அவங்க என்ன கேட்டாங்களோ அந்த சோல் வந்து ஜாலியாக்கி விட்டுச்சு. பட்டுன்னு கால் வருது. கால் வந்து அது நடந்து மறுநாளே அவங்க பட்டுன்னு எல்லாம் வீட்டு விட்டு காமிட்டாங்க, என் தங்கச்சி தம்பியும். ஆனா என்னதான் அந்த சோல் கிட்ட கேட்டாங்கன்னு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, என்ன கேட்டாங்க தெரியல. ஆனா நம்பர் சொல்லக்கூடாதுன்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பந்தாங்க இருக்கோ, மேபி இருக்கலாம் நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். சோ மேபி அந்த சோல் வந்து அங்கே தங்கி எத்தனை ஃப்ளோர்ல தங்கி அங்கேயே சூசைட் பண்ணி இறந்த சோலா இருக்கலாம். அதான் வந்து அந்த வீட்டுக்கு போனோம்னா அந்த மாதிரி அவங்களுக்கு ஃபீல் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். சரி, இந்த ஜன்னலை பார்த்தாலே எப்போதும் குதிக்கணும் போல இருக்கும்ல. சோ அதெல்லாம் மீறி எப்படிதான் வந்து எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம இருந்தது? அதுதான் எங்களுக்கும் தெரியல எதனால வந்து. ஏன்னா என் தங்கச்சும் வந்து எங்க பாபாஜி கிட்ட வந்து பாத்திருக்காங்க. பாபாஜி மந்திரம் எல்லாம் கொடுத்திருக்காரு. எப்படின்னா வந்து தீச்சை மந்திரம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கொடுத்திருக்காரு ஜெபம் பண்றதுக்கு. சோ அவங்க தங்கச்சி ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க. அதனால இதுல என்னமோ தெரியல, அவங்களுக்கு வந்து அந்த எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல. ஏன்னா ஒன்ஸ் ஒரு குரு வந்து அந்த மந்திரம் கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து லைஃப் லாங் வந்து அந்த மந்திரம் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனா இருக்கும். எந்த ஒரு இது இல்லாம விட்டு நெருங்காம அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ அதனால எதுமோ தம்பிக்கும் அவங்களுக்கும் வந்து இது வரைக்கும் ஒன்றும் ஆகல. தம்பிக்கு தான் வந்து முதுகுலாம் கீரல் போட்டு கீரல்லாம் போட்டு சுரண்டி வச்ச மாதிரி இருந்துச்சு. அவருக்கும் கிண்ணாதான். அவருக்கு தான் முத கிண்ணாவும். இத்தனைக்கும் தம்பி வந்து சாமி ரூம்ல தான் தூங்குவாரு. அந்த சாமி ரூம்லயே அவருக்குன்னா. அதுக்கப்புறம் வீட மாறி போனதோட அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல ரெண்டு பேரும். அதோட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு. என் தங்கச்சி பண்ண தப்பு என்னன்னா, அவங்க அந்த சோப்பியில வாங்கி அதை எரிச்சதுதான். அது வரைக்கும் சாந்தமா தான் இருந்தாங்களா, அது எரிச்சக்கையோட தான் வந்து ரொம்ப உக்கரமாயி இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப டிஸ்டர்ப். அந்த தாலி எரிக்கணும்னு தங்கச்சிக்கு யாரு ஐடியா கொடுத்தது? அது தெரியல, யார் ஐடியா கொடுத்தது தெரியல. ஆனா அவங்க சோப்பியில வாங்கி எரிச்சிட்டாங்க. இந்த குரு இன்னும் இருக்காரா? ஒன்னும் இருக்காரு. ஒன்னு வந்து அந்த யாகம் அமாவாசைக்கு யாகம் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. எங்க யாரு இறந்துருக்காங்களோ அதெல்லாம் பேரு கிடைச்சிச்சுன்னா பேர்லாம் எழுதி யாகத்துல போடுவாங்க, பிரசாந்தி கிடைக்கணும்ட்டு. இல்லைன்னா அவங்க நினைச்சு அவங்களுக்கு வந்து, ஏன்னா அவங்க நினைச்சாலே அந்த யாகத்துக்கு அவங்க வந்துருவாங்க. இப்படி எங்க தாத்தா அந்த மிலை லேடி சோல் என் கூட டிராவல் பண்ணி வந்தாங்களோ ஆசிரமத்துக்கு, அந்த மாதிரி எல்லாம் வந்துருவாங்க. அந்த அன்னைக்கு மட்டும்தான் அந்த ஆசிரமத்துக்கு. அந்த குருக்கு என்ன கிடைக்கும்? இது வந்து ஒரு உலக அமாவாசை வந்து உலக நம்பிக்கைக்காக சேவைன்னு சொல்லுவாரு. இது வந்து இதுவும் அந்த ஆத்மாவோட நம்பிக்கை. இப்ப வந்து எப்படின்னா, இப்போ ஒரு சோல் இருக்குது, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சொல்யூஷனும் கிடைக்கல. ஸோ சொல்யூஷன் கிடைக்காத வரைக்கும், அதாவது மறுபிரிவு கிடைக்காத வரைக்கும் அவங்க இப்படிதான் இங்கே சுத்திட்டு இருப்பாங்க. மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, மற்றவங்களை ரசோ பண்ணிக்கிட்டு, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ வான்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த டெஸ்டினேஷன் கிடைச்சிச்சுன்னா அவங்க இந்த உலகத்துல இருக்க மாட்டாங்க. அவங்க ஒன்று மறுபிரிவு கிடைச்சிடும், இல்லைன்னா வேற டைமென்ஷனுக்கு வந்து அவங்க போயிடுவாங்க. ஸோ இது வந்து அவர் வந்து ஒரு தர்மமா செஞ்சிட்டு இருக்காரு. ஏன்னா உண்மையை சொல்ல போனா ஒரு அகோரி வந்து இப்ப எப்படி ஒரு டாக்டர் வந்து ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்களே, அதே மாதிரி இவர் வந்து சோல் ஸ்பெஷலிஸ்ட். அகோரிலாம் வந்து இந்த மாதிரி ஒரு இது தர்மம் வந்து நிறைய செய்வாங்க. நிறைய சேவை செஞ்சிட்டு இருக்காரு. நிச்சயமா இதுக்கு அவர் நிறைய அவரோட வாழ்க்கையில பர்சனல் லைஃப்ல பல சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாரு. மீறி செய்யறாருன்னா அவருக்கு நிறைய புண்ணியங்கள் போய் சேரட்டும். ஆமாங்க.